హలో దేవుడు కృప తెలుగు ట్రాన్స్ಲೇಷನ್ ಅಮ್ಮಗಾರು ಸೇಸ್ತಾರು. ఇప్పుడు ಅಯ್ಯಗೆ ನಾವು ಗೌರವಪಡಿಸುವ ಸಮಯము ನಮ್ಮದಿಲ್ಲ ಉಳ್ಳ ನಮ್ಮ ಬ್ರದರ್ ದಯಾಳನ್. ಎಸ್, ಇಟ್ ಈಸ್ ಅವರ್ ವಾಕ್ಯಂ ఆయన తరగత. ఓకే, ప్రైజ్ ది లార్డ్. దేవునికి మహిమ కలుగునుగాక. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. మీ అందరితో కలిసి ఉదయకాలం ఆరాధనలో పాల్గొనడం నాకు చాలా సంతోషంగా ఉంది. உங்களோடு கூட நாங்கள் கலந்து கொள்ள எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். బిషప్ అయ్య గారు అమ్మగారుతో కలిసి నేను ఉండడం నాకు మరీ ఆనందంగా ఉంది. பிஷப் ஐயாவோடவும் அம்மாவோட இருக்க நான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். నిజంగా నేను దేవుని సన్నిధిలో గడపడము నాకు చాలా సంతోషంగా ఉంటుంది. ஆண்டவரோட சமூகத்தில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் சந்தோஷம். ఎందుకంటే నేను చాలా సమయము వ్యర్థం చేశాను. ஏனென்றால் நான் அநேக நேரங்களை వ్యర్థமாக வீணாக கழித்து விட்டேன். కొన్ని సంవత్సరాలు నేను పనికిరాని తిరిగి నా జీవితాన్ని నష్టపరుచుకున్నాను. சில வயதிலே நான் என்ன செய்தேன், நல்லா திரிந்து நல்லா ஓடாடி ஊரை சுற்றி வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னுடைய நேரத்தை. గౌరవాన్ని ఆస్తిని అన్నీ కూడా పాడు చేసుకునేది జీవించిన జీవితం నాది. என்னுடைய மதிப்பு என்னுடைய ஆஸ்தி எல்லாமே நான் என்ன பண்ண இழந்து விட்டேன். అందుకని ఈ దినము ఎంత సమయం ఎక్కడ దొరికినా అక్కడ పరిగెత్తి ప్రభు సన్నిధిలో ఉండాలనే ఆశ నాకు ఉంది. ஆகையால் தான் ஆண்டவருடைய சமூகம் எங்கே கிடைத்தாலும் தேடி ஓடி நான் ஓடி போய் அந்த இடத்துல நிற்கிறேன். ఒకవేళ ప్రభు సన్నిధి నిర్లక్ష్యం చేస్తే నా ప్రియ బిడ్డలారా, దీనికంటే విలువైనటువంటి సమయం సన్నిధి మరొకటి లేదు లోకము. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க இழந்து விட்டீங்கன்னா, வராத விட்டுட்டு தவற விட்டீங்கன்னாக்கா இதை விட விலையேற பெற்றது வேற எதுவுமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில். చాలా నష్టపోతారు. நீங்க அதுல நிமித்தமாக நஷ்டம் அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். నష్టపోయాను గనుక நான் அதுல நிறைய நஷ்டம் அடைந்ததுனால தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். దేవుని సన్నిధిని మించినటువంటి సంతోషము సమాధానము అమ్మగారు చెప్పినట్లుగా ఎక్కడ లేదు. ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் தான் சந்தோஷம் சமாதானம், அதை விட்டு வேற எங்கேயுமே சந்தோஷம் சமாதானம் இல்லைங்க. ఆయన చేసినటువంటి నా జీవితంలో చేసిన ఉపకారములకు నా జీవితం ఎంత ఇచ్చినా ఆయనకి నేను రుణాన్ని తీర్చుకోలేను. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு நான் எத்தனை நன்றி அவருக்கு செலுத்தினாலும் அது போதாது. నేను పాతాళములో ఉన్నవాన్ని, நான் பாதாளத்தில் இருக்க வேண்டியவன், పైకి ఎవరు తీసుకురాలేరు. என்னை எழுப்பி என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லை. ప్రపంచంలో ఏ ఒక్కడు ఆ పని చేయలేడు. இந்த உலகத்துல யாருமே அந்த என்னை அப்படியே தூக்கி எடுக்கவில்லை. నన్ను కన్నవారు కూడా అన్నారు వీడు చనిపోతాడని. என்னை பெற்றவர்களுக்கு கூட என்ன நினைத்தாருங்கன்னா இவன் மரித்து போவான் என்று. కానీ దేవుడు అద్భుతమైన దేవుడు. ஆனா என் ஆண்டவர் அற்புதமான தெய்வம்ங்க. விமோచించిన వాడు నమ్మదగిన వాడు. அவர் என்னை விடுதலை ஆக்குனவர். அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். నన్ను చూసిన వారు ఆశ్చర్యపడుతున్నారండి. இன்றைக்கு என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ఇక్కడ నిలబడితే నాకు దుఃఖం వస్తుంది. இந்த இடத்துல நான் இந்த ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நான் துக்கம் அடைகிறேன். ఎక్కడో భిక్షగానే వాళ్ళకి బట్టలు లేకుండా చినిగిపోయిన స్థితిలో ఒక పుట్టుపాటు మీద పడి ఉన్నవానండి నేను. நான் ஒரு பிச்சைக்காரனாக ரோட்டில் வீதியில விழுந்து எல்லார்கிட்ட கேட்டு சாப்பிடுற நிலையில இருக்க வேண்டியவன். ఈ రోజు ఎంత గౌరవం దేవుడు నాకు ఇచ్చాడు. ஆனா இந்த நாளில ஆண்டவர் எனக்கு எத்தனை கௌரவங்கள் எத்தனை மதிப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். ప్రధానమంత్రి ఇవ్వగలడు, எந்த பிரதான மந்திரி கொடுக்க முடியாது. చీఫ్ మినిస్టర్ ఇవ్వగలడు, எந்த சீஃப் மினிஸ்டர் கொடுக்க முடியாது. ప్రెసిడెంట్ ఇవ్వగలరండి, எந்த பிரசிடென்ட் கொடுக்க முடியாதுங்க. யாரும் கொடுக்க முடியாது. என்ன பிரியமானவர்களே, కొత్త డ్రెస్ వేసుకున్నా. இந்த நாளில நான் புதிய ஆடையை உடைந்து இருக்கிறேன். సేవకుడు రాత్రికి రాత్రే టైలర్ ని తీసుకొచ్చి కుట్టిపిచ్చాడు. அந்த சேவகர் ஊழியக்காரர் ராத்திரியே எனக்கு இது తెచ్చి இப்ப கொடுத்திருக்கிறார். రాత్రి మధ్యరాత్రి రేతి నేను ప్రభువును స్తుతించాను. ராத்திரி மத்திய ராத்திரியில ஆண்டவரை நான் துதித்தேன். పాత గుడ్డలు ₹2 కొన్న బట్టలు కొని వేసుకునేవాడిని. நான் பழைய துணிகளை வாங்கி போட்டிருந்த ஆளு. ₹2-3 కొని వేసుకునేవాడిని. ₹2-3 வாங்கி போட்ட ஆளா இருக்கிறேன். అటువంటి వాణ్ణి, அப்படியாப்பட்டவனே ఈ రోజు ఎంత మంచి వస్త్రాలు ఇచ్చారు కదా. ஆண்டவர் எனக்கு எத்தனையோ நன்மையான ஒரு புதிய வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். నేను ఎంత కృతజ్ఞత కలిగి ఉండాలి. அப்ப நான் ஆண்டவருக்கு எத்தனை நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். ఎంత ప్రభువుకు సమీపంగా ఉండాలి. நான் ஆண்டவருக்கு எத்தனை நெருங்கி இருக்க வேண்டும். నా ప్రియమైనటువంటి బిడ్డలారా, என்ன பிரியமான தேவ ஜனங்களே, నా గురించి చెప్పాలంటే చాలా ఉంది. என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் இருக்கிறது. నా గురించి చెప్తే మీకేం ప్రయోజనం ఉండదు. என்னை குறித்து சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. సాక్ష్యం చెప్పాను, என்னுடைய சாட்சியை நான் சொன்னேன். దేవుని మహిమ కొరకు చెప్పాను, ஆண்டவருடைய மகிமைக்காக நான் இதை சொன்னேன். కొన్ని మాటలు చూసుకుందాము. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாம். నిర్గమకాండము, எக்ஸோடஸ்
నిర్గమకాండ 3వ అధ్యాయము எக்ஸடஸ் 3ஆம் அதிகாரம் 1 నుంచి 9 వరకు 8 వరకు చదివితే బాగుంటుంది. எக்ஸடஸ் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வரை படித்தால் நல்லா இருக்கும், நன்றாக இருக்கும். నేను తెలుగులో ఒక వచనం చదువుతాను, మీరు తమిళ్లో ఏ భాషలో చదువుతారో చదవండి. நான் வந்துட்டு தெலுங்குல படிக்கிறேன், நீங்க தமிழ்லயோ இல்ல எதுல படிக்கிறீங்களோ அதை మీ படிங்க. భాషను 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வரை. మోషే మిద్యాను యాజకుడైన ఇత్రో అను తన మామ మందను మేపుచు ఆ మందను అరణ్యము అవతలకు తోలుకొని దేవుని పర్వతమైన హోరేబునకు వచ్చెను. చదవండి. படிக்கிறீங்களா? யாரனா படிங்க. నువ్వు చదవలే. నేను చదువుతున్నా. ಮೋಶೆ ತನ್ನ ಮಾನವನಾಗಿರುವ ಮೀದ್ಯಾನರ ಆಶ್ಚರ್ಯನಾದ ಇತ್ರನನ ಮಂದೆಯನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಿರುವಾಗ ಆ ಮಂದೆಯು ಕಾಡಿನ ಹಿಂಭಾಗಕ್ಕೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಏರೋಬ್ ಎಂಬ ದೇವರ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಬಂದು ఒక పొద నడిమిని అగ్నిజ్వాలలో యెహోవా దూత అతనికి ప్రత్యక్షమాయెను. ಅಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗೆ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಯೆಹೋವನು ದೂತನು ಆತನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. అతడు చూసినప్పుడు అగ్ని వలన ఆ పొద మండుచుండెను కానీ పొద కాలిపోలేదు. ಹೇಗೆಂದರೆ ಅವನು ಒಂದು ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯನ್ನು ಕಂಡನು, ಆ ಪೊದೆಯು ಬೆಂಕಿಯಿಂದ ಉರಿಯುತ್ತಿದ್ದರೂ ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗದೇ ಇತ್ತು. అప్పుడు మోషే ಆಗ ಮೋಶೆ ఆ పొద ఎలా కాలిపోలేదు, నేను ఆ తట్టు వెళ్ళి ఈ గొప్ప వింత చూసిదని అనుకోనేను. ಆಗ ಮೋಶೆ ನಾನು ದಾರಿ ಬಿಟ್ಟು ಆ ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ನೋಡಿ ಪೊದೆಯು ಸುಟ್ಟು ಹೋಗದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವೆನು ಅಂದುಕೊಂಡನು. దానిని చూచుటకు అతడు ఆ తట్టు వచ్చుట యెహోవా చూసెను. ನೋಡುವುದಕ್ಕೆ ಅವನು ದಾರಿ ಬಿಟ್ಟಿದ್ದನ್ನು ಯೆಹೋವನು ಕಂಡು అతడు ఆ పొద నడుమ నుండి మోషే మోషే అని అతన్ని పిలిచెను. ದೇವರ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಮೋಶೆಯೇ ಮೋಶೆಯೇ ಎಂದು ಕರೆದನು. అందుకు అతడు చిత్తము ప్రభువా అనెను. ಆತನು ಅದಕ್ಕೂ ಇಗೋ ಇದ್ದೇನೆ ಅಂದನು. అందుకు ఆయన దగ్గరకు రావద్దు, నీ పాదముల నుండి నీ చెప్పులు విడువుము, నీవు నిలిచి ఉన్న స్థలము ಪರಿಶುದ್ಧ ಪ್ರದೇಶ అనేను. ದೇವರು ಅವನಿಗೆ ನೀನು ಹತ್ತಿರ ಬರಬೇಡ, ನೀನು ಕಾಲು ಕೆರೆಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕು, ನೀನು ನಿಂತಿರುವ ಸ್ಥಳವು ಪರಿಶುದ್ಧ ಭೂಮಿ ಎಂದು ಹೇಳಿ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. మరియు ఆయన నేను నీ తండ్రి దేవుడను, అబ్రహాము దేవుడను, ఇస్సాకు దేవుడను, యాకోబు దేవుడను అని చెప్పగా మోషే తన ముఖమును కప్పుకొని దేవుని వైపు చూడ వెరిచెను. ಅದಲ್ಲದೆ ಆತನು ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯ ದೇವರು, ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ಈಸಾಕನ ದೇವರು, ಯಾಕೋಬನ ದೇವರು ಅಂದಾಗ ಮೋಶೆಯು ದೇವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟು ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡನು. మరియు యెహోవా ఇట్లనెను, ಆಗ ಯೆಹೋವನು ಹೀಗೆ ಹೇಳಿದನು, నేను ఐగుప్తులోనున్న నా ప్రజల బాధను నిశ్చయముగా చూచితిని. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿರುವ ನನ್ನ ಜನರ ದುರವಸ್ಥೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. జనులను తమ కష్టపెట్టు వారిని బట్టి వారు పెట్టిన మొరను నేను వింటిని. ಬಿಟ್ಟಿ ಮಾಡಿಸುವವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರ ಇಟ್ಟು ಮೊರೆಯು ನನಗೆ ಕೇಳಿಸಿತು. వారి దుఃఖములు నాకు తెలిసే ఉన్నవి, ಅವರ ದುಃಖವೆಲ್ಲವೂ ನಾನು ಬಲ್ಲೆನು. కాబట్టి ಆದ ಕಾರಣ ఐగుప్తుల చేతిలో నుండి ಅವರು ಐಗುಪ್ತ್ಯರ ಕೈಯೊಳಗಿಂದ వారిని విడిపించుటకును, ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೂ ఆ దేశముల నుండి ಆ ದೇಶದಿಂದ విశాలమైన మంచి దేశమునకు ಬಿಡಿಸಿ ಹಾಳು ಜೇನು ಹರಿಯುವ ವಿಸ್ತಾರವಾದ ಒಳ್ಳೆ ದೇಶಕ್ಕೆ, అనగా కానానీయులకు, ಅಂದರೆ ಕಾನಾನ್ಯರು, హిత్తీయులకు, ಹಿತ್ತಿಯರು, అమోరీయులకు, ಅಮ್ಮೋರಿಯರು, పెరిజీయులకు, ಪೆರಿಜಿಯರು, హివ్వీయులకు, ಹಿವಿಯರು, యెబూసీయులకు ಎಬೇಷ್ಯರು నివాస స్థానమై ವಾಸಿಸುವಾಗಿರುವ పాలు తేనెలు ದೇಶಕ್ಕೆ ప్రవహించు దేశమును వారిని ಅವರನ್ನು నడిపించుటకు ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ దిగి వచ్చి ఉన్నాను. ಇಳಿದು ಬಂದಿದ್ದೇನೆ ಅಂದನು. చిన్న ప్రార్థన చేసుకుందాం. ஒரு சின்ன ஜெபம் చాలా பண்ணிருக்கலாம். క్లుప్తంగా చెబుతాను. మరి నేను మరలా 10 గంటలకు అక్కడ ఉండాలి. ನಾನು అయ్యగారు కూడా నాకు చెప్పారు 9:30కి ముగించమన్నారు. 10 மணிக்கு அங்க இருக்கணும், 9:30 முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கிறார் ஐயா. మైక్ పట్టుకుంటే 3 గంటలు కూడా వదలను. நான் மைக் பிடிச்சிட்டா 3 மணி நேரம் கூட விட மாட்டேன். అది మాకు ఒక అలవాటు అయిపోయింది. அது எங்களுடைய ప్రాక్టీస్ ஆயிட்டுக்குது. అని చిన్న ప్రార్థన చేసుకుందాం. ప్రార్థన பண்ணிக்கலாம், ஜெபிக்கலாம். ప్రేమ కలిగిన మా తండ్రి, జీవము కలిగిన మా ప్రభువా, నీ వాక్యము ప్రశస్తమైనది, నీ వాక్యము మమ్మల్ని శుద్ధీకరించేది, నీ వాక్యము మమ్మల్ని పవిత్రపరిచేది, మా జీవితాలు మార్చేది. నాయన చదవనటువంటి లేఖన భాగముల ద్వారా మాతో మీరు మాట్లాడి మీరు మహిమ పొందమని యేసు నామములో ప్రార్థిస్తున్నాము తండ్రి, ఆమెన్.
క్రీస్తునందు నా ప్రియమైనటువంటి బిడ్డలారా, கிறிஸ்துவின் பிரியமான தேவ பிள்ளைகளே, చదువుకున్నటువంటి వాక్య భాగంలో இன்றைக்கு நாம் படித்த இந்த கர்த்தருடைய வசனங்கள் దేవుని యొక్క ప్రత్యక్షతను మనం చూస్తున్నాము. ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துறதை ఆయన பார்க்கிறோம். పరిశుద్ధమైనటువంటి పిలుపును మనం చూస్తున్నాము. அவர் பரிசுத்தமானவர், அந்த பரிசுத்தத்தின் சத்தத்தை நாம் ఆయన பார்க்கிறோம். அந்த இடத்துல పరిశుద్ధమైనటువంటి వాగ్దానాన్ని మనం చూస్తున్నాము. அந்த பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ఆయన పరిశుద్ధమైనటువంటి ప్రణాళికలను మనం చూస్తున్నాము. அவர் பரிசுத்தமான தெய்வம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ఇక్కడ మనం గమనించినట్లయితే இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது మోషేతో దేవుడు మాట్లాడుతున్నటువంటి మాటను మనం చూస్తున్నాం. மோசேயோடு கூட கர்த்தர் பேசுற காரியங்களை நாம் பார்த்தோம். మొట్టమొదటిగా 3వ అధ్యాయం 2వ వచనంలో చూస్తే 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது యెహోవా దూత అతనికి ప్రత్యక్షమయ్యెను. கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனமாயி. పాత నిబంధనలో దూత అంటే பழைய ஒரு உடன்படிக்கையிலே தேவ தூதர் என்று சொல்லும் பொழுது ప్రభువుగా మనము గుర్తించాలి. அது இயேசு கிறிஸ்துவானவர் என்றுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ఆది కాండము ஆதியாகத்திலே ఆయన సృష్టికర్త. ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தார். నిర్గమ కాండం అంటే அந்த யாத்ரியாகம் என்று சொல்லும் பொழுது ఆయన విమోచకుడు. அவர் விடுதலை ஆக்குகிற தேவன். அந்த సంఖ్యాకాండం అంటే நம்ம அந்த எண்ணாகம் என்று பார்க்கும் பொழுது ఆయన సైన్యాధిపతి. அவர் சேனாதிபதி, యుద్ధములు జరిగించేవాడు. அவர் யுத்தங்களை செய்கிற தேவன், யுத்தத்தை நடத்துகிற தேவன். లేవి కాండం అంటే லேவியராகமத்தை பார்க்கும் பொழுது పరిశుద్ధుడు. அவர் பரிசுத்தமானவர். ఆయన పరిశుద్ధతను మించిన పరిశుద్ధత మరొకటి లేదు. அவர் பரிசுத்தத்தை விட்டு வேற எந்த பரிசுத்தமும் நம்ம காண முடியாது. பரிசுத்தர் அவர். ద్వితీయోపదేశ కాండం అంటే நாம உபாகமை பார்க்கும் பொழுது ఆయన ఉపదేశకుడు. அவர் உபதேசம் செய்கிற தேவன். బోధకుడు. அவர் போதிக்கிறவர். அவர் போதின செய்கிற தேவன். లోకంలో ఎంతో మంది బోధకులు ఉన్నారు. இந்த உலகத்தில் எத்தனையோ போதகர் இருக்கிறார்கள். ఇచ్చిన బోధకుడు మరొకడు లేడు. அவரை விற்ற ஒரு போதகர் இல்லை. ఒకసారి ఒక సర్వేపల్లి రాధాకృష్ణ దగ్గరికి ఒక వ్యక్తి వెళ్ళారు. కొంతమంది పిల్లలు వెళ్ళారు, యవనస్తులు. ஒரு ராதாகிருஷ்ண அவரிடத்துல பிரசிடென்ட் அவரிடத்துல பிள்ளைகள் போனார்கள். కొంతమంది యవనస్తులు వెళ్ళారు. ஒரு வாலிப பிள்ளைகள் போனார்கள். అయ్యా మాకు ఒక మంచి బోధకుని చూపించండి అన్నారు. எங்களுக்கு ஒரு நல்ல போதகரை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். మేము ఉపదేశం నేర్చుకోవాలి అన్నారు. நாங்க நல்ல ஒரு உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். మాట చెప్పకుండా அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ఒకటే మాట అన్నాడు. ஒரே வார்த்தை சொன்னார். యేసయ్య ఉపదేశకుడు. యేసయ్య బోధகర్. ఆయన మంచి బోధకుడు. அவர் நல்ல బోధகర్. ఆయన బోధనని నేర్చుకున్నాను. அவருடைய போதகத்தை நான் கற்றுக்கொண்டேன். ఈ రోజు నేను ఈ స్థితికి వచ్చాను. அவருடைய உபதேசத்தை நான் கற்றுக்கொண்டதனால தான் இந்த நிலையில நான் இருக்கிறேன் என்று. என் பிரியமான பிள்ளைகளே, ఇందులో ఉన్నటువంటి బోధ ప్రపంచంలో ఎక్కడ లేదు. இந்த வேதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு போதனை வேற எந்த இடத்திலயும் நீ பார்க்க முடியாது. ప్రపంచంలో 42 గ్రంథాలు ఉన్నాయి. உலகத்தில் 42 வேதங்கள் இருக்கிறது. ఈ గ్రంథానికి మించిన గ్రంథం ஆனா நம்மளுடைய మరొకటి లేదు. வேதத்தின் பரிசுத்த வேதாகத்தின் படி எந்த வேதாகமும் கிடையாது. ఇందులో బంగారం ఉన్నదని తెలిసింది మా జనాలకి. இதுல ஒரு கோல்ட் இருக்கிறது என்று தெரிஞ்சிருக்கிறது. కరెంట్ ఉందని తెలిసింది. கரண்ட் இருக்கிறது என்று தெரியுது. నీళ్ళు ఉందని తెలిసింది. தண்ணி இருக்குது என்று தெரியுது ஜனங்களுக்கு. இதுல எல்லா பொக்கிஷம் இருக்கிறது என்று தெரியுது. గ్యాస్ இருக்கிறது என்று தெரிகிறது. 200 సంవత్సరాల దాకా ఎవరికి తెలవలేదు. ஆனால் 2000 வருடத்து வரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை. ఎప్పుడైతే బైబిల్ గ్రంథము చదివారో, எப்ப வேதத்தை படித்தார்களோ, ఎప్పుడైతే దీన్ని ధ్యానించారో, எப்பொழுது இதை தியானிக்கிறார்களோ అప్పుడు మనుషులకు జ్ఞానం వచ్చింది. அப்பொழுதுதான் மனுஷனுக்கு ஞானம் கிடைத்தது. లేకుంటే మనం అరణ్యంలో ఉండేవాళ్ళము. இல்லாவிட்டால் நாம் காட்டில இருக்கிறவர்களாக ఏదో இருக்க అడవిలో வேண்டும். మనుషులుగా జీవించే వాళ్ళము. நாம் వనాந்தரத்தில் இருக்கிறவர்களாக இருந்திருக்கலாம். ఇంత టెక్నాలజీ లోకంలో ఉండేది కాదు. இந்த டெக்னாலஜி இந்த உலகத்துல வந்திருக்காது. ఇదంతా బైబిల్ அந்த గ్రంథము. டெக்னாலஜிஸ் எல்லாமே வேதத்துல இருந்து தான் வந்திருக்கிறது. இந்த வேதத்தின் மகிமை ఎవరు నమ్మినా నమ్మకపోయినా ఇది సత్యం. யார் நம்மனால நம்பவிட்டால் இது மகிமை உள்ள ஒரு சத்தியமாக నా இருக்கிறது. టాపిక్ అది కాదు గాని, ஆனால் என்னுடைய டாபிக் அது அல்ல. ఎందుకు నేను చెప్పినానంటే, இதை சொல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது, దేవుడు ఆది నుండి ఉన్నవాడు. ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் ஆதியிலிருந்தே இருக்கிறார். ఒక దేవదూత ప్రత్యక్షమైందిగా మనం ఇక్కడ చూస్తున్నాం. ஒரு தேவதூதர் இந்த இடத்துல வெளிப்படுறதை நாம் பார்க்கிறோம். యేసు ప్రభు ఆది నుండి ఉన్నవాడు. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலிருந்து இருக்கிறாரு. యేసు ప్రభు యోహాను సువార్త 8వ అధ్యాయంలో అన్నాడు, யோவான் சுவார்த்தையிலே 8ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் பொழுது, నీ పితరుడైనటువంటి అబ్రహాము నన్ను చూసి సంతోషించాడు అన్నారు. உன்னுடைய தகப்பனாரே அப்ரஹாம் என்னை பார்த்து சந்தோஷித்தான் என்று சொல்லுகிறார்.
అరే నీ పితరుడైనటువంటి అబ్రహాము నన్ను చూసి సంతోషించాడు అన్నప్పుడు உன்னுடைய தகப்பனாக இருக்கிற ஆபிரகாம் என்னை பார்த்து சந்தோஷித்தார் என்று சொல்லும் பொழுது యూదులు ఏమన్నారో తెలుసా? யூதர் என்ன சொன்னார்கள் என்று నీకు தெரியுமா? 50 సంవత్సరాలైనా లేవే, உனக்கு 50 వయసు కూడా ఆగலையே, అరే నువ్వు ఎలాగ దేవుని చూసావు, நீங்க எப்படி ஆண்டவரை பார்த்தீங்க, నువ్వు అబద్ధం చెబుతున్నావు நீங்க பொய் சொல்றீங்க అని రాళ్ళు తీసుకొని కొట్టడానికి ప్రయత్నం చేశారు. கல்லுகளை எடுத்து அடிக்கபடி அவர்கள் எழுந்தார்கள். యేసు ప్రభువును అబ్రహాము చూశాడు. இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் பார்த்தார். ఈ యొక్క ఆదికాండం 15వ అధ్యాయంలో, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 18వ అధ్యాయంలో 18ஆம் அதிகாரத்திலே ముగ్గురు వ్యక్తులు వచ్చారు. 3 நபர்கள் வருகிறார்கள். ఆ సింధూర వృక్షం దగ్గర అబ్రహాం కూర్చున్నాడు. அப்ப ஆபிரகாம் இடத்துல அவர்கள் வந்து ఆ உட்காருகிறார்கள். ముగ్గురు వ్యక్తులను చూసి அந்த 3 நபர்களை பார்த்து లేచి எழுந்து సాష్టాంగపడి, சாஷ்டாங்கமா விழுந்து, ఓ నా యజమానుడా, என் எஜமானனே, నా రక్షకుడా, என் ரட்சகனே, నా ఇంటికి వచ్చావా? என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? చూశాడండి అబ్రహాము. ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். అబ్రహాము యేసయ్యకు ఆతిథ్యం ఇచ్చాడు. இயேசு கிறிஸ்துக்கு ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆகாரத்தை கொடுத்தார். ఎంత గొప్ప ధన్యత అబ్రహాముది. எவ்வளவு பெரிய பாக்கியவான் ஆபிரகாம் என்று பாருங்கள். దేవుడే దిగి వచ్చి అబ్రహాం ఇంటికి వచ్చాడండి. ஆபிரகாம் இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாருங்க. ఎంత మంచి ధన్యత. எவ்வளவு அவர் பாக்கியவான் என்று நாம் பார்த்து கொள்ளலாம். నీవు నేను కూడా ధన్యులమే. நீயோ நானோ கூட பாக்கியவான்கள் యేసు தான். ప్రభు మన ఇంట్లో ఉన్నాడు. இயேசு கிறிஸ்து நம் வீட்ல இருக்கிறாரு. యేసు ప్రభు మన హృదయంలో ఉన్నాడు. இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்துல இருக்கிறாரு. అబ్రహాము దగ్గరికి దేవుడు వచ్చి వెళ్ళిపోయాడు కానీ ஆபிரகாம் இடத்துல வந்து போயிட்டாரா கர்த்தராகிய இயேசு కానీ మన கிறிஸ்து. హృదయంలో మన జీవితంలో ఆయన నిలిచి ஆனா ఉన్నాడు. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே என் இருதயத்தில் அவர் வாசமாய் కనుక இருக்கிறார். దేవుడు ఆది నుండి ఉన్నవాడు. அவர் ஆதியிலிருந்தே இருக்கிறார். దేవుని ஆண்டவராகிய இயேசு ప్రత్యక్షత கிறிஸ்து. మనం చూస్తున్నాము. அவரை நாம் என்ன பண்றோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். రెండవది మనం గమనిస్తే ரெண்டாவது காரியம் நாம் பார்க்கும் பொழுது அங்க ఒక పొద కనిపిస్తుంది. அங்க ஒரு பொதை பார்க்கறாங்க. అది మండుచున్నది గాని அந்த முள்ளு பொதைய அங்க என்ன ஆகுது? అది కాలిపోవడం లేదు. எரிந்து கொண்டிருக்கிறது. 40 సంవత్సరాల నుంచి అక్కడే తిరుగుతున్నాడు మోసే. 40 வருஷமாக இருக்கிறார் ఆయన மோசே. చెప్పులు కూడా అరిగిపోయాయి. அவனுடைய எல்லா செப்பல் எல்லாமே தேஞ்சு ఎప్పుడు போயிடுச்சு. ఇటువంటి దర్శనం దొరకలేదు அவனுக்கு మోసేకి. இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கல. పొద మండుచున్నది గాని முள்ளு புதையல் வந்து எரிந்து అది கொண்டிருக்கிறது. కాలిపోలేదు. ஆனால் அது என்ன ஆகல? சாம்பல் ஆகல. ఈ పొద దేనికి సాదృశ్యంగా ఉందంటే, இது ஆண்டவர் கரங்களிலே சாத்தியம் என்றால், ఇది దేనికి సాదృశ్యంగా ఉందంటే இது ஆண்டவருக்கு சாத்தியம் என்றால் ఇశ్రాయేలు ప్రజలకు సాదృశ్యంగా ఉంది. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது. చూడండి, ఇశ్రాయేలు ప్రజలకి శ్రమ పెట్టాడు ఫరో. பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணார்? துன்புறுத்தாரு. ఎంత శ్రమ పెట్టారో, அவங்கள அடிமைத்தனத்திலே வைத்து அவர்களுக்கு ரொம்ப ఎంత వారిని துன்புறுத்தினால, కష్టపెట్టారో. எவ்வளவு கஷ்டங்களை அவங்களுக்கு கொடுத்ததுனால నిర్గమకాండం 1:12 రాయబడి ఉంది. இந்த எக்ஸோடஸ் அதிகாரத்துல நாம் படித்திருக்கிறோம். 1:12 ఉంది. 1:12 வசனத்துல படிக்கும் பொழுது, శ్రమ పెట్టిన కొలది వారు విస్తరించారు. அவங்களுக்கு எத்தனை உபத்திரங்கள் அவங்களுக்கு கொடுத்த பிறகு அவர்கள் பெருகினார்கள் என்று. పొద దేనికి సాదృశ్యంగా ఉందంటే, ஆண்டவர் கரங்களிலே இது ஆகும் என்றால் ఇశ్రాయేలు ప్రజలకు సాదృశ్యంగా ఉంది. இதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமாக ఈ இருக்கிறது. రోజు కూడా இந்த நாளிலே கூட పొద కాలిపోతుంది ఇశ్రాయేలు ప్రజల మధ్య. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அந்த முள்ளு புதையல் எரிந்து கொண்டிருக்கிறது. మండుతుంది. எரிந்து கொண்டிருக்கிறது. చుట్టుపక్కల శత్రు దేశాలు ఉన్నాయి. சுத்த பக்கத்திலே சத்ரு தேசங்கள் இருக்கிறது. అయినప్పటికీ ஆனாலும் వారు కాలిపోలేదు. அவர்கள் மடிந்து போகவில்லை. కనుక ఇశ్రాయేలు ప్రజలకు సాదృశ్యంగా ఉంది ఆ పొద. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு பொதை எரிந்து கொண்டிருக்கிற பொதை வந்து ஒரு பெரிய அற்புதமாக இருக்கிறது. రెండవది దేనికి సాదృశ్యంగా ఉందంటే, இரண்டாவது காரியம் ஆண்டவருக்கு செய்கிற காரியங்கள் యేసుక్రీస్తుకు సాదృశ్యంగా ఉంది ఆ పొద. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு குறிப்பிடுகிறது. ఆయన పొందిన శ్రమలు ఈ లోకంలో ఎవరు పొందలేదు. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் இந்த பூமியில யாருமே படல. అంతగా కాల్చబడ్డాడు ఆయన. அவ்வளவாய் அவரை துன்புறுத்தினார்கள். కాలిపోతుంది పొద.
அந்த ஒரு புதையல் வந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ఆయన మండలేదు, ஆனால் அது சாம்பலாகவில்லை, కాలిపోలేదు, அது எரியவில்லை. నిన్న నేడు నిరంతరం ఏకరీతిగా దేవుడు, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. అపోస్తల కార్యం 3వ అధ్యాయం 10వ వచనం రాయబడింది. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, మీరు జీవాధిపతిని చంపితిరి గాని நீங்கள் ஜீவனுக்கு அதிபதியாக கிறிஸ்து இயேசுவை கொன்னீர்கள், கொலை செய்தீர்கள், ఆయనను దేవుడు లేపెను, ஆனால் அவரை ஆண்டவர் எழுப்பினார். కనుక ఈ పొద இந்த పొద యేసుక్రీస్తుకు సాదృశ్యంగా ఉంది, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. మూడవది மூன்றாம் காரியம் సంఘానికి సాదృశ్యంగా ఉంది, அது சபையை குறிப்பிடுகிறது. సంఘం లేకుండా చేయాలని, இந்த சபைகள் இல்லாமல் செய்ய வேண்டும் వాక్యం என்று, లేకుండా చేయాలని கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று వ్యతిరేకతలు వచ్చాయి. எத்தனையோ ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறார்கள். సంఘమును నాశనం చేయాలని ఎంతో మంది కుట్రలు చేశారు. இந்த சபைகளை அழிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர்கள் எழுப்பி விட்டார்கள். అనుకున్న వారు నాశనం అయిపోయారు. ஆனால் யார் அதை செய்யலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள். நாம ரூபாలు లేకుండా పోయారు. அவர்கள் பேர்கள், அவர்களுடைய பேர் கூட இல்லாமல் போய்விட்டது. సంఘము నిలిచి ఉంది, ஆனால் கர்த்தருடைய சபை நிலைத்திருக்கிறது. ఎవరు కదిలించలేరు, சபையை அசைக்க முடியல. చూడండి, యేసు ప్రభు అంటాడు మత్తయి సువార్త 16:18లో, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு, ఈ బండ మీద, இந்த கல்லின் மேலே నా సంఘాన్ని కడతాను, சபையை కట్టుவேன். పేతురు మీద కట్టలేదు ఆయన, பேதுரு மேல கட்டல, ఒక మనిషిని మీద సంఘం కట్టడా, ஒரு சபை ஒரு மனுஷர் மேல கட்டல, అటు ఇటు కదిలిపోయే మనిషిని మీద సంఘం కట్టడా, இப்படி அப்படி அசைக்கிற மனுஷன் மேல கட்டல, క్రీస్తు అనే బండ మీద సంఘం ఉంది, கிறிஸ்து என்ற கல்லின் மேலே சபையை கட்டுகிறேன். ఆ సంఘం ఎదుట அந்த சபை పాతాళ లోక ద్వారాలు నిలవలేవు, அதுல பாதாளம் அதுல மேற்கொள்ள முடியல. మనము దేవుని మహిమపరచాలా, ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ఎవరు కూడా మనల్ని కదిలించలేరండి, நம்ம யாரும் అసక முடியாது. దేవుని చిత్తం లేకుండా, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ఎవరు సంఘాన్ని కదిలించలేరు. சபையை யாரும் அசக்க முடியாது. సంఘం అనగా పెద్ద బిల్డింగ్ కాదు, சபை என்பது பில்டிங் அல்ல, పెద్ద లైటింగ్ కాదు, பெரிய லைட்டிங் இல்ல, పెద్ద మ్యూజిక్ కాదు, பெரிய மியூசிக் அல்ல, లక్షల మంది ప్రజలు కాదు, ஒரு பெரிய லட்ச ஜனமான ஜனங்கள் கிடையாது. మనమే సంఘం, நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம், நீங்க தான் கர்த்தருடைய ஆலயம். చిన్న మంద భయపడకూడదు అన్నాడు. சின்ன மந்தையே நீங்க பயப்படாதீங்க. అంటే అర్థం ఏంటి? அர்த்தம் என்னங்க? మీరు సోదరుల నుంచి తప్పించబడ్డారు, நீங்க சோதம்ல இருந்து தப்பிச்சு கொண்டிருக்கீங்க, శ్రమల నుంచి విడిపించబడ్డారు, நீங்க போராட்டத்துல இருந்து விடுதலையாக்கி வந்திருக்கீங்க. ఈ లోకంలో చాలా పెద్ద మంద ఉంది, இந்த உலகத்துல பெரிய மந்தை இருக்கிறது, చాలా మంది మంద ఉంది, அநேக பெரிய மந்தைகள் இருக்கிறது. ఆ మందను గురించి మాట్లాడలే, அந்த மந்தையை குறித்து ஆண்டவர் பேசல, ఈ చిన్న మందను గురించి சிறு మాట్లాడాడు. மந்தையே என்று நம்மை குறித்து தான் பேசி చిన్న இருக்கிறார். మంద భయపడకడే, சின்ன மந்தையே நீ பயப்படாதே, నేను మీకు నాయకుడను, நான் உன்னுடைய நாயகன், యజమానుడను, உன்னுடைய எஜமானன், నీ సృష్టికర్తను, நான் உன்னை சிருஷ்டிகர்த்தன், నీ కొరకు నా ప్రాణం ఇచ్చిన వాణ్ణి, உனக்காக என்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். మాట్లాడుతున్నాడు బిడ్డ, நீ உனக்காக இத்தனை வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார். భయపడవద్దు, பயப்படாதே, కలవరపడవద్దు, நீ கலங்காதே, నీకున్న పరిస్థితుల నుంచి కదిలిపోవద్దు, உனக்கு நீ இருக்கிற பரிசுத்துல இருந்து நீ வந்து தடறி போகாதே. ఆయన మనకు విజ్ఞాపనకర్త అయి ఉన్నాడు, அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக మన இருக்கிறார், కాపుదల కాచేవాడై ఉన్నాడు, நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக ఆ యొక్క పొద அந்த புதைய నీకు నాకు సాదృశ్యంగా ఉంది, உனக்கு எனக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ఒకవేళ నువ్వు కాలిపోతున్నావేమో, நீ நினைச்சுக்கலாம், ஓ நான் என்ன பண்றேன், மடிந்து போகுவேனோ, ఆర్థికంగా నువ్వు కాలిపోతున్నావేమో, ஐயோ நான் மடிந்து போகுவேனோ, விழுந்து போயிடுவனோ, ఒకవేళ నువ్వు కాలిపోతున్నావేమో, நான் வந்து எரிஞ்சு போயிடுவனா, అనారోగ్యంతో ఒకవేళ నువ్వు సతమతం வியாதியிலே நான் எரிந்து போயிடுவனா. అని బిడ్డ ప్రభు అంటున్నాడు, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், మండుచున్నది గాని அது எரிந்து கொண்டிருக்கிறது, అది పొద కాలలేదు, ஆனால் அது சாம்பலாகவில்லை. దేవుడు గొప్పవాడు పిల్లలు, என் ஆண்டவர் உண்மை உள்ளவருங்க. మూడవది మనం గమనిస్తే, நம் மூன்றாம் காரியத்தை பார்க்கும் பொழுது మూడవ వచనం అంటాడు, மூணாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, మోసే మోసే అని పిలుస్తున్నాడు ఆయన, மோசே மோசே என்று பெயரிட்டு கூப்பிடுகிறார். ఆయన పిలుస్తున్న దేవుడు, அவர் நம்மை கூப்பிடுகிற தேவனாக இருக்கிறார். దమస్కు మార్గములో దమస్క ஊரிலே సౌలు వెళ్తున్నాడు, சவுல் போகும் பொழுது, ఎందుకు వెళ్తున్నాడు? யா போகிறார் சவுலே? క్రైస్తవులను హింసించడానికి,
கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சவுல் சொல்லிக் போய் చంపడానికి கொண்டிருக்கிறார். వెళ్తున్నాడు. எல்லா சபையை அவர் அழித்து போக வேண்டும் என்று அவன் போய் దేవుడు கொண்டிருக்கிறான். పిలుస్తున్నాడు, அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து సౌలా கூப்பிடுறாரு, సౌలా சவுலே சவுலே ఎక్కడ పోతున్నావా? எங்க போயினுக்கிறப்பா? నాశనానికి వెళ్ళిపోతున్నావా? நீ உன் அழித்து போகிறதுக்காக போய் கொண்டிருக்கிறியா? నరకానికి వెళ్ళిపోతావా? நரகத்துக்கு போறியா? நீ ఎక్కడికి వెళ్తున్నావు? எங்க போகிறாய்? పిలుస్తున్నాడు దేవుడు. ஆண்டவர் பார்த்து கூப்பிடுறார். ఆదామును పిలిచాడు. ஆதாமுను ஆதாமனை ஆண்டவர் பேரிட்டு கூப்பிட்டார். ஆதாமா ஆதாமான்னு கூப்பிட்டார். எங்க இருக்கிறப்பா? మంచి స్థలములో పెట్టాను నిన్ను. உன்னை நல்ல இடத்துல வைத்தேனே, దేవుని సన్నిధిలో పెట్టాను, உன்னை கர்த்தருடைய சமூகத்துல வைத்தேனே, సహవాసంకు పెట్టాను, நீ என்னோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று வைத்தேனே. మానేశావు. అయితే ఎన్నికిட்ட సంచరిக்கிறத என்ன பண்ண? தூரமா போயிட்ட. நீ சைத்தான இடத்துல என்ன பண்ண? లోక స్నేహితియే, స్నేహం చేశావు, உலகத்தின் స్నేహితే வைத்தியே, భ్రష్టుడైపోయావు, నీవు నష్టమై పోయిటియే, దిగంబరివైపోయావు. నీవు என்னை விட்டு தூர போயிட்டியே. ఎంత మంచి స్థాయిలో పెట్టాను నేను. உன்னை நான் எத்தனை அழகான ரூபத்துல வைத்தேன். నేను నీతో మాట్లాడుతున్నాను நான் కదా, உன்னோடு கூட பேச வேண்டும் నీకు என்று అన్ని வைத்தேன். ఏర్పాట్లు చేశాను కదా, இதெல்லாத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தினேன் அல்லவோ. ஆனா நீ எங்க போன? దేవుడు పిలుస్తున్నాడు బిడ్డ. ஆண்டவர் கூப்பிடுகிறார். என் பிரியமான దేవుడు தேவ నన్ను కూడా ஜனங்களாரா, పిలిచాడు. என்னை கூட ஆண்டவர் கூப்பிட்டாருங்க. సినిమాలు పిచ్చి పట్టిన వాణ్ణి. நான் சினிமா பைத்தியத்துல திரிந்து கொண்டு మా இருந்தேன். తల్లి బంగారు ఎడ్గర్ గారిలో పనిచేసేవాడు. எங்க அப்பா வந்து ஹெட்கர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த బంగారం తెచ్చేవాడు కానీ, கனியில బంగారం తెచ్చేవాడు. அவர் அந்த கோல்டு எடுத்துட்டு வருவாரு. ఎట్లా తెస్తాడు? எப்படி எடுத்துட்டு வந்தாரு? దొంగతనం చేసి తెచ్చేవాడు. அவர் திருடி கொண்டு எத்து வந்தாரு. திருடி தான் எடுத்துட்டு வந்தாரு அந்த கோல்டு. బంగారము మమ్మల్ని నాశనం చేసి, அந்த கோல்டு அந்த பொண்ணு வந்து எங்களை நாசனம் பண்ணினது. సినిమా పిచ్చి పట్టి நான் வந்து பிலிம்ல பைத்தியம் ஆயிட்டு చెడల వాట్లకు బానిస అయిపోయి கெட்ட பழக்க வழக்கங்களிலே நான் விழுந்துட்டு ఇష్టానుసారంగా తిరుగుతూ, எனக்கு இஷ்டம் போல நான் வாழ்ந்தேன். పెళ్లి చేసిన తర్వాత కూడా నేను మారలే. நான் திருமணம் ஆய பிறகு கூட நான் மாறல. ఒక రోజు చనిపోదామని తీర్మానం తీసుకున్నాను. நான் ஒரு நாள் மரித்து போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். దేవుడు నన్ను పిలిచాడు. அப்பொழுது என் ஆண்டவர் என்னை பேரிட்டு దేవుడు கூப்பிட்டார். ప్రత్యక్షమయ్యాడు నాకు. ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டார். మత్తయి సువార్త 5:37 ప్రకారం, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின்படி, నీ మాట అవునంటే అవును, కాదంటే కాదంటగా ఉండాలి, మిగిలింది అంతా అపవాదికి చెందిందని మాట్లాడు. உன்னுடைய வார்த்தை ஆமானா ஆமான்னு இருக்கணும், இல்லனா இல்லன்னு இருக்கும். மீதி வார்த்தைகள் எல்லாம் பிசாசுக்கு ஒப்புவிட்டதாக இருக்கிறது என்று నేను சொன்னார். అబద్ధికుని, మోసగాన్ని, భయంకరమైనటువంటి పరిస్థితుల్లో ఉన్నవాన్ని. நான் எல்லா கெட்ட வழக்கங்களிலே கலந்து நான் ரொம்ப மோசமாக நான் ரொம்ப பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். 1980లో నన్ను పిలిచాడు. ஆண்டவர் 1980ல என்னை ஆண்டவர் பேரிட்டு கூப்பிட்டார். నేను హైదరాబాద్ లో ఒక హోటల్ స్టార్ట్ చేశాను. நான் హైదరాబాద్ல ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணேன். ఆ హోటల్లో నేను సువార్త చెబుతూ నేను హోటల్ నడిపించేవాడిని. அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு அந்த ஹோட்டலை நான் நடத்தினேன். 1996లో నేను సంఘము స్థాపించాను. 1996ல வந்துட்டு நான் கர்த்தருடைய சபையை ஸ்தாபித்தேன். 29 సంవత్సరాలైంది. இப்பொழுது கூட எத்தனை 39 வருடங்கள் 29 வருடங்கள் ஆகிவிட்டது. దేవుడు నన్ను పిలిచిన వాడు నమ్మదగిన వాడు గనుక ஆண்டவர் என்னை கூப்பிட்ட தெய்வம் அவர் நம்பிக்கை உள்ள தெய்வனாக இருக்கிறார். ఒకప్పుడు ఒక రూపాయి గురించి, ఒక కిలో బియ్యం గురించి, ఒక పిండి గురించి మా బంధువుల దగ్గరికి వెళ్తే ఎగతాళి చేసేవాళ్ళు. நான் ஒரு கேஜி அரிசிக்கு கொஞ்சம் மாவுக்கு என்னுடைய சொந்தக்கார இடத்துல போகும்பொழுது என்னை கேலி பரியாசம் செய்தார்கள். వారు ఇప్పుడు నన్ను చూసి ఆశ్చర్యపడుతున్నారు. இப்பொழுது அவர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ఒక 100 మందికి భోజనం పెట్టడానికి దేవుడి శక్తి నాకు ఇచ్చాడు. எனக்கு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க அளவுக்கு ஆண்டவர் எனக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ఇంటికి బట్టక లేనటువంటి వాడినండి నేను. நான் துணி இல்லாதவன், சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க நானு. దేవుడు నన్ను ఎందుకు పిలిచాడు? ஆண்டவர் என்னை எதற்காக கூப்பிட வேண்டும்? దరిద్రుడిగా ఉండడానికి కాదు, நான் தரித்திரனாக இருக்கிறதுக்கு அல்ல, అడుక్కోవడానికి కాదు, நான் கேட்டு எல்லார் இடத்துல வாங்கி சாப்பிடுறதுக்கு அல்ல, అప్పులు చేసుకోవడానికి కాదు, நான் வந்து கடன் பண்றதுக்கு அல்ல, కుమారుడిగా ఉండడానికి పిలిచాడు. அவருடைய அவனுடைய மகனாக இருக்க வேண்டும் என்று என்னை கூப்பிட்டார். ఒక ధైర్యం ఉందండి. எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. ఎవరికి లేనటువంటి ధైర్యం, இந்த உலகத்துல யாருக்கும் இல்லாத தைரியம், ఒక అధికారం ఉన్న వానికి లేని ధైర్యం, ஒரு அதிகாரிக்கு இல்லாத தைரியம் எனக்கு இருக்கிறது. కారణం ఏంటో తెలుసా? காரணம் என்னவென்றால் ఆయన రక్తాన్ని నన్ను ఇచ్చి కొన్నాడు. ఆయన அவருடைய ரத்தத்தால் என்னை விலை கொடுத்து నేను வாங்கினார். ఆయన కుమారుని, నేను அவருடைய குமாரன், நான் அவருடைய மகன்.
మా తండ్రిని నేను డాడీ అని పిలవలేదు కానీ எங்க தகப்பனை நான் டாடின்னு கூப்பிடல, మా ప్రభుని నేను డాడీ అని என் పిలుస్తాను. ஆண்டவரை நான் டாடி என்று கூப்பிடுகிறேன். ఏది కావాలంటే అది ఇచ్చే దేవుడు. நான் எதை கேட்கிறேன் அதை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். అడిగిన దానికంటే ఊహించిన దానికంటే ఎక్కువ ఇచ్చే దేవుడు ఆయన. நம்ம கேட்கிறதுக்கு நான் மேன்மையாக செய்கிற தேவனாக இருக்கிறார். కనుక నా ప్రియ బిడ్డలారా, ஆமா என்னுடைய பிரியமான தேவ பிள்ளைகளே, ఆయన నిన్ను కూడా పిలుస్తున్నాడు. இந்த நாளில் அவர் உன்னை பேரிட்டு கூப்பிட போகிறார். ఇంకా నీవు దేవునికి దూరంగా ఉంటే, இன்னும் நீ ஆண்டவர் கிட்ட இருந்து தூரமா இருக்காத, దేవునితో సహవాసం లేకపోతే, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராத இருக்காத, ఏ లోకంలోనూ తిరుగుతుంటే, நீ சும்மா உலகத்தின் காரியங்களுக்கு நீ ஓடி நிறுத்தினா, ఈ స్వరం విను బిడ్డ, இந்த நாளில் இந்த வார்த்தையை நீ கேளு என் குமார்த்தியே குமாரனே. இந்த வார்த்தையை நீ கேட்கும் பொழுது పిలుస్తున్నాడన్నటువంటి విశ్వాసం నీకుంటే, ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, ఈ రోజు ఉన్న జీవితం నీకు రేపు ఉండదు. இந்த நாளில் இருக்கிற இந்த வாழ்க்கை நாளைக்கு இந்த வாழ்க்கை உனக்கு இருக்காது. ఉన్న చింత బాధ యావత్తు ఆ చెడు బలహీనతలను తీసివేసే దేవుడు ఆయన. உனக்கு இருக்கிற யோசனைகள் உன் பலவீனங்கள் நீ படுகிற பாடுகள் இந்த நாளிலே கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார் என்று யோசிக்கும்போது அது ஆண்டவர் எடுத்து போடுகிறவராக మన இருக்கிறார். అలవాట్లు మనం తీసివేసుకోలేము. நம்மளுடைய செய்கைகள் நம் செய்கிற காரியங்கள் நம்மளால எடுத்து போட முடியாது. మనం అలవాటు చేసుకుంటాం గానీ நாம் அதை என்ன பண்ணுகிறோம், நம்ம வழக்கப்படுத்துகிறோமா, దాన్ని మనం తీసివేసుకోలేము. அந்த பழக்க வழக்கங்களிலே விட நம்மளால முடியாது. మన వల్ల కాదు. அது நம்மளால முடியாது. இதை விடணும் என்று யோசனை விட முடியாது. నేను ప్రభులోకి వచ్చిన తర్వాత కూడా நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு கூட సినిమాలు చూడవద్దని ఎంతో ప్రయత్నం చేశాను. சினிமா பார்க்க கூடாது என்று நிறைய பிரயத்னம் பண்ணேன். నేను డైరీలో రాసుకునేవాడిని. டைரியில நான் எழுதிக்கிட்டு, ప్రభా ఈ నెలంతా సినిమా చూడను. ஆண்டவரே இந்த மாசமெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன். డేట్ కాగానే அந்த டேட் ஆயிட்டோனே మళ్ళా 10 సినిమాలు చూసేవాడిని. 10 சினிமா பார்த்துட்டு இருப்பேன். మళ్ళా రాసుకునేవాడిని. திருப்பி எழுதிக்கிட்டு మళ్ళా டைரியில టైం పెట్టేవాడిని. திருப்பி டைம் வைக்கிறது. టైం పెట్టగానే அந்த டைம் வைக்கும் பொழுது మళ్ళా వెళ్ళేవాడిని. திரும்பி போய் சினிமா பார்த்துட்டு ఇట్లా இருப்பேன். 10 సంవత్సరాలు అయిందండి. இது மாதிரி 10 வருஷம் பண்ணிட்டேன். అరే నా కుమారుడా, என் மகனே, ఇలాగ ఉంటే நீ இப்படியா இருந்தா ఇప్పటి కూడా అలవాట్లు మారలేవురా. உன்னுடைய வாழ்க்கை மாறாதுப்பா. నీ జీవితాన్ని నాకు ఇచ్చేయి. உன் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணி, నీ ஒப்புக்கொடு. అలవాట్లు నాకు ఇచ్చేయి. உன் வாழ்க்கை எனக்கு ஒப்புக்கொடு. నాకు తెలుసు నువ్వు బలహీనుడివి. எனக்கு தெரியும் நீ வந்து பலவீனவன். నీ అలవాట్లు మార్చుకోలేవు నీవు. பலவீனர் நீங்க தெரியும் எனக்கு. ఎవరైనా అలవాట్లు మార్చుకునేది ఉంటే நம் பழக்க வழக்கங்களில விட முடியுமா? యేసు ప్రభు ఎందుకు వస్తాడండి ఈ లోకానికి? ஆண்டவர் எல்லாம் ஏன் வரணும் இந்த பூமிக்கு? మనమంతా పాపము చేత పట్టబడిన వారము. நம்ம எல்லாரும் பாவம் செய்து మన விழுந்தவர்கள். పితరుడు పాపము చేసి మన మీదకి ఆ శాపం తీసుకొచ్చాడు. நம்ம தகப்பனார்கள் பாவத்தை செய்து அந்த பாவம் நம்ம மேல சாபமாக வந்திருக்கிறது தலைமுறை தலைமுறையா. యేసయ్య వచ్చాడండి. இந்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்க வேண்டும் என்று தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். మత్తయి సువార్త 11:28లో மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்றது, ప్రయాసపడి భారము మోసుకున్న సమస్తమైన జనులారా నా యొద్దకు రండి, నేను మీకు విశ్రాంతిని ఇస్తానన్నాడు. நீங்க கஷ்டப்படுத்து பாரத்தை சுமக்கிற ஜனங்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் ప్రయాసం అంతా தருவேன். ఏంటో తెలుసా? அந்த பிரயாசம் எல்லாம் ஏன் என்று பார்க்கும் பொழுது చెడు అలవాట్లు, கெட்ட பழக்க வழக்கங்களிலே தான் பிரயாசம். మనల్ని పీడిస్తున్నాయి అవి. அந்த துர்குணங்கள் நம்மை இழுத்து கொள்ளுகிறது. చేయొద్దు అనుకుంటాం, చేస్తాం. நான் பண்ணக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனாலும் நான் செய்கிறேன் இந்த காரியத்தை. తీసుకుంటాం, చేస్తాం. நான் தீர்மானத்தை எடுக்கிறேன், ஆனாலும் இந்த காரியத்துல நான் செய்கிறேன், விழுகிறேன். కాదు, அப்படி அல்ல. దేవుడి పాద సన్నిధిలో పెట్టేయాలి. ஆண்டவருடைய பாதத்தை வைத்து போயிடுங்க. ప్రభా ఈ బలహీనత నుంచి నేను நான் இந்த மாதிரி பலவீனர், என்னால விட முடியல இந்த பழக்க வழக்கங்கள் కావడం లేదు ప్రభువా, என்னால ஆகல. మీరే కార్యం చేయండి. ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் என்னை விடுதலை ஆக்குங்க. ఒక దినము కాదు గాని, ஒரு நாள் அல்ல, ఒక నెల కాదు గాని, ஒரு மாசம் அல்ல, మెల్లిమెల్లిగా దేవుడు తీసి கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் அதிலிருந்து உங்களை ఆశ விலக்குவார். నీకు ఉండాలండి. ஆசை இருக்கணும் தான் உங்களுக்கு. ఆసక్తి నీకు ఉండాలి. உங்களுக்கு அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். ఇర్మియా గ్రంథం 5వ అధ్యాయంలో రాయబడి எரேமியா 5ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது, యెరూషలేం పట్టణానికి వెళ్ళండి, நீங்க விட்ட ஒரு பட்டணத்துக்கு போங்க, రాజవీధిలోకి వెళ్ళండి, நீங்க రాజవీధిలోనికి వెళ్ళండి, அந்த வீதியில போங்க. ఎవరైనా ఒకరు కనిపిస్తున్నారేమో చూడండి. யாருன்னா ஒருத்தரை நீங்க பார்க்கறீங்களான்னு பாருங்க. న్యాయమును చేసేవారు కాదు, நீதி நியாயத்தை செய்கிறவர்கள் அல்ல, ప్రయత్నించేవారు,
பிரயாசப்படுகிறவர்கள். ప్రయత్నించాలి మనము. பிரயாசப்படணும் நம்ம. ప్రయత్నిస్తే பிரயாசத்தை படும் பொழுது దేవుడు కార్యం చేస్తాడు. தேவன் எல்லா காரியங்களையும் சாதிக்கிற నీకు தேவனாக ఆశ இருக்கிறார். లేకపోతే, உங்களுக்கு அந்த பிரயாசமே ఆసక్తి இல்லாவிட்டால், లేదు, உங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லாவிட்டால், దేవుళ్ళు రావడానికి నీకు ఇష్టమే లేదు, உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள வரத்துக்கே மனதில்லாவிட்டால் ఆయన ఎట్లా చేస్తాడండి? ஆண்டவர் எப்படி உங்களை மாற்றுவார்? మన ప్రయత్నం చేస్తే, நம் பிரயாசப்படணும். ప్రభువుని అడిగితే, ஆண்டவரை கேட்கும் பொழுது, దేవుని సన్నిధిలో కన్నీరు గారిస్తే, ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீர் விடும் பொழுது, దాని గురించి ప్రత్యేకంగా నువ్వు సమయం ஆண்டவரிடத்துல తీసుకుంటే, நாம் அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது దేవుడు తప్పక సహాయం ஆண்டவர் చేస్తాడు. கண்டிப்பா நமக்கு நன்மையான ఈరోజు காரியங்களை నేను செய்கிற సినిమా தேவனாக இருக்கிறார். యాక్టర్లకి సువార్త చెబుతున్నానండి. இந்த நாளில் நான் அந்த சினிமா ஆக்டர்களுக்கு போய் நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாக సినిమా இருக்கிறேன். పిచ్చిలో తిరిగిన వాణ్ణి சினிமா பைத்தியத்திலே சுற்றி கொண்டிருந்த நான், ఈ రోజు మళ్ళీ అది ఎట్లా మానిపించాడు ఆయన? ஆண்டவர் என்னை எப்படி மாற்றினார்? దేవుడు మారుస్తాడు. ஆண்டவர் மாற்றுகிற தேவன். చిరతపులి తన మచ్చలు మార్చుకోలేదు. அந்த சிரதை, அந்த புலி வந்து அதுக்கு இருக்கிற அந்த மச்சங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. వేస్తాడుతో తన కలర్ మార్చుకోలేడు. அவன் அந்த வேஷத்தை போகிறவன் அந்த கலரை மாற்ற முடியாது. అంటే మన హృదయం అట్లా అట్లా అయిపోయింది కదా. நம்ம இருதயம் அப்படியாக மாறிவிட்டு இருக்கிறதா? వల్ల కాదు అది. அது நம்மளால ஆகாது மாற்றிக்கொள்ள. దీని కొరకు ప్రత్యేకంగా ప్రభు దగ్గర ஆண்டவரிடத்துல நாம ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள்ள நம்ம முறையிடுவது மாத்திரம் தான் இது மாறும். ఇది కష్టమే, இது கொஞ்சம் கஷ்டம் தான். కానీ ప్రయాసపడితే, ஆனா பிரயத்தனம் செய்யும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது நடக்கும். ప్రయాసం చేస్తే பிரயாசத்தை செய்யும் பொழுது పరలోకానికే పోతాం. நம் பரலோகத்துக்கே போயிடுவோம். ప్రభువే నీ దగ్గరికి వస్తాడు. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உன்னிடத்துல வந்துருவாரு. అంతే కదా. அதே ஆமா ஆமா இல்லீங்களா? మూడవది ఆయన పిలుపు చూశాము. மூன்றாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிட்ட அவருடைய சத்தத்தை கேட்டோம். ఇక 10 నిమిషాలు ఉందమ్మా. சரி. నాలుగవది మనం நாலாவது வசனம், 5వ వచనం, 6వ వచనం చూడండి. 5వ వచనం, అందుకు ఆయన దగ్గరికి రావద్దు, அதற்கு அவர் கிட்டே வராதே, నీ పాదముల నుండి చెప్పులు విడుము, உன் பாதத்தில் இருக்கிற அந்த பாத ரட்சியை தூக்கி నీవు போடு, నిలిచిన స్థలము நீ நின்று கொண்டிருக்கிற ஸ்தலம் పరిశుద్ధ பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னார். క్రీస్తునందు నా ప్రియ బిడ్డలారా, என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, దేవుని ప్రత్యక్షత, ஆண்டவர் உனக்கு வெளிப்படும் பொழுது, రెండవది ఆయన ఆ పొద, அவர் அந்த பொதிய, మూడవది ఆయన పిలుపు, அவர் கூப்பிடுற அந்த சத்தம், నాలుగవది ఆయన పరిశుద్ధత, நான்காவது அவர் பரிசுத்தவர். నా ప్రియమైనటువంటి என் బిడ్డలారా, பிரியமான கர்த்தருடைய ఈ பிள்ளைகளே, దినాల్లో పరిశుద్ధత అనే ఒక పదము వినిపించడం లేదు ఎక్కడ. இந்த பரிசுத்தம் என்ற ஒரு வார்த்தையை கேட்கவே முடியாத இருக்குது మన இந்த ఇంట్లో காலகட்டத்துல. కనిపించడం లేదు, நம்ம ఇంట్లో కనిపించడం நம்ம లేదు, வீட்ல அது பார்க்கல మన பரிசுத்தத்தை. ఒంటిలో కనిపించడం நம்ம లేదు, தனிமையான ஜீவித்துல பரிசுத்தத்தை మన பார்க்கல, సంఘములో కనిపించడం சபையிலே లేదు. பார்க்கல பரிசுத்தத்தை. నా బిడ్డలారా, என் தேவ பிள்ளைகளே, దేవుడు పరిశుద్ధుడు. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு ఆయన பரிசுத்தர். పరిశుద్ధుడండి. அவர் பரிசுத்தர். మనము పరిశుద్ధులము நாம் பரிசுத்தராக வாழ வேண்டும். నీతిమంతులము కాదు. நாம் நீதிமான்கள் அல்ல. యేసు ప్రభు లోకానికి వచ్చింది இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம், పాపులమైన మనల్ని பாவிகளாக இருக்கிற நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று வந்தார். నాలాంటి చెడిపోయినోడు, என்ன மாதிரி கெட்டு போனவர்கள் ఇండియాలో ఎవడు లేడు இந்த అనుకుంటా. இந்தியால யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். నాకెంతో వయసు తెలుసా మీకు? எனக்கு எவ்வளவு வயசு தெரியுமா உங்களுக்கு? 75 సంవత్సరాలు. 75 வயது. ఇప్పటికి పరిగెత్తుతూనే ఉన్నా. இப்ப கூட நான் ஓடுறேன். ఎక్కడ పరిశుద్ధత మనకు దొరుకుతుందో எப்ப తెలుసా? பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, ఎప్పుడు మనం పరిశుద్ధ మనలోకి వస్తుందో తెలుసా? எப்ப பரிசுத்தம் நமக்குள்ள வருமோ, దేవుని వాక్యము చదివినప్పుడు, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது, நாம் దేవుని படிக்கும் பொழுது, సేవకుడు చెప్పిన మాటకు లోబడినప్పుడు, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, సంఘ క్రమము చక్కగా పాటించినప్పుడు, எப்ப ஆலயத்துக்கு நாம் சரியா வரும் பொழுது, నాలాంటి ఓ వ్యక్తి మారాడంటే మా బస్తీలో చాలా మంది ఆశ్చర్యపడుతున్నారు. என்ன மாதிரி ஒரு ஆள் மாறிட்டு இருக்கிறாங்கன்னா உங்க ஊர்ல எல்லாருமே ஆச்சரியப்படுகிறார்கள். క్రిస్మస్ పండుగ వస్తే நான் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தாக்கா బస్తీలోనే మీటింగ్ పెట్టిస్తాం లైన్ లో. எங்க ஊர்லயே எங்க வீதியிலேயே நான் மீட்டிங் வைக்கிறேன். మాకు తెలుసు, ఆ ప్రభువుకు తెలుసు, మా ఇల్లు అంత రోడ్డు తెలుసు. பிரதர் பிரபு அவருக்கு எங்க வீடு ரோடு எல்லாம் தெரியும். ఆయన చాలా గొప్ప వ్యక్తి, ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு கர்த்தருடைய ఇక్కడ వస్తే மனுஷன். ఆయన డైరెక్టర్. அவர் இங்க வந்துட்டு அவர் தான் டைரக்டர். ఎందుకంటే దేవుడు ఈయనను అక్కడికి పంపించాడు నా దగ్గరికి. இவரை வந்து ஆண்டவர் என்னிடத்துல அனுப்பி வைத்திருக்கிறார். హోటల్ నడిపించేవాడిని. அப்ப நான் ஹோட்டல் நடத்தும் பொழுது ఆయన నాకు తెలియదు, నాకు ఆయన తెలియదు. எனக்கு அவர் தெரியாது, அவருக்கு நான் தெரியாது. ఒక రోజు 6 గంటలకు నేను హోటల్ తాళం తీసి, ஒரு நாள் 6 மணிக்கு நான் ஹோட்டல் திறக்கும் பொழுது ఈయన అక్కడ కూర్చొని ఉన్నాడు. இவர் அங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு. ఎవరయ్యా నువ్వు అన్నాను. ఎవరా நான் யோசிச்சுட்டு சைலண்ட் ஆயிட்டேன். ఎవరయ్యా అని అడిగాను. யார் என்று கேட்டேன்.
అరే నేను పలానా కేజీఎఫ్ నుంచి వచ్చాను நான் கேஜிஎஃப்ல இருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. నాకు ఆశ్చర్యం అనిపించింది. எனக்கு ஆச்சரியமாகி விட்டது. నేను పుట్టింది కేజీఎఫ్. ஐயோ நான் பிறந்ததே கேஜிஎஃப் தான். ఎక్కడ ఉంటావు అన్నాడు. நீங்க எங்க இருக்கீங்கன்னு అరే கேட்டேன். మారుకుప్పం అన్నాడు. மாரிக்குப்பம் అరే சொன்னாரு. మారుకుప్పం మా తల్లిదండ్రులు ఉన్నది కదా. ஐயோ மாரிக்குப்பத்துல தான் என் தாய் தகப்ப இருந்தது. ఇక్కడికి ఎట్లా వచ్చినవరా நீங்க இங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். నాకు తెలవదయ్యా అంటున్నాడు. எனக்கு தெரியலன்னு சொன்னார் அவர். దేవుని ఏర్పాట్లు ఎలా ఉంటదో చూడండి. ஆண்டவருடைய ஏற்பாடு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. கரங்களை தட்டலாம். ఒకే స్థలంలో ఉన్న ஆண்டவர் వాళ్ళని பாருங்க எப்படி அவங்களை மீட் ఒకరికి பண்ணாரு. ఒకరు తెలవదు. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஒரே இடத்துல ఆయన இருந்தவர்கள். ఊరు అక్కడ, మా హైదరాబాద్ ఎక్కడ, அவர் ஊர் ఎங்க, హైదరాబాద్ எங்க, నా హోటల్ ఎక్కడ, என் ஹோட்டல் எங்க, అసలు అడ్రస్ ఉంటేనే మనం పోలేం హైదరాబాద్. அட்ரஸ் இருந்தாலே ஹைதராபாத்துக்கு போக முடியாது. కరెక్ట్ గా నా దగ్గరకు వచ్చాడు. கரெக்ட்டா அவர் என் இடத்துல வந்துகிறாரு. దేవుని ప్రణాళిక, அது ஆண்டவருடைய காரியம். ఆయన సజీవుడమైన దేవుడు. அவர் ஜீவனுள்ள தேவன். ఎవరిని ఎక్కడ జయం చేయాలో ఆయనకు తెలుసు. யாரை எங்கே சேர்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ఏ సేవకులతో ఏ సేవకుడు కలవాలో తెలుసు. எந்த சேவகனோடு எந்த சேவகர் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ఏ ఇంట్లో జన్మించాలో ఆయనకు తెలుసు. நீ எந்த வீட்டில் பிறக்க வேண்டும் என்று அவருக்கு నీ தெரியும். తల్లిదండ్రులు ఎవరో ఆయనకు తెలుసు. நீ எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ఏ ఉద్యోగం చేయాలో ఆయనకు తెలుసు. நீ எந்த வேலை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். ఎటువంటి పిల్లల్ని ఇయ్యాలో కూడా ఆయనకు తెలుసు. எந்த மாதிரி பிள்ளைகள் உனக்கு தர வேண்டும் என்று கூட அவருக்கு தெரியும். మనం ఏది చేస్తామో అది కోస్తాం. మనం எதை விதைக்கிறோமோ அதை அரைக்கிறோம். ఆ ప్రియమైనటువంటి என் బిడ్డలారా, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ఒకప్పుడు మనము పాపులము, ஒரு நாளிலே நாம் பாவிகளாக இருந்தோம். మళ్ళా పాపం చేస్తే திரும்பி நாம் பாவத்தை செய்தால் అర్థం లేదు ఇక. அப்ப நம்ம வாழ்க்கையில அர்த்தம் இல்லைங்க. లేదు இல்லைங்க, அர்த்தமுள்ள வாழ்க்கை அல்ல அது. నేను நானு పాపంలోనే జీవించానండి. பாவத்திலே நான் ஜீவித்தங்க. ఆ పాపంలో జీవించినంత కాలము దరిద్రము, శాపము, భయంకరమైనటువంటి அந்த பாவத்துல நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் தரித்திரம், சாபம், பிசாசி, வேதனை, உபத்திரம், எல்லா பிசாசின் கனவுகள், అన్ని దయ్యపు కలలే. எல்லா பிசாசி கனவுகள். ఇప్పుడు పరలోక దర్శనం, ఇప్పుడు பரலோகத்தின் தரிசனங்களை கர்த்தர் கொண்டிருக்கிறார். మాటలు వింటుంటాను. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ధన్యత. எவ்வளவு ஒரு பாக்கியவான்கள் பாருங்க. நம் హెబ్రీ రాసిన పత్రిక 12:14 ఒక మాట எபிரேயர் பத்திரிகையிலே 11ஆம் அதிகாரம் 12:14 ఒక మాట 12:14 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. సమాధానంగా ఉండండి. எல்லாரிடத்துல நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று. పరిశుద్ధత లేకుండా பரிசுத்தம் இல்லாமல் ఎవరు ప్రభువును చూడలేరు. யாரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. లేరండి. தரிசிக்க முடியாதே. మీరు అనుకుంటారు நம்ம தெரிஞ்சுக்கலாம். నీకే దేవుడు దర్శనం ఇస్తాడా? ஓ, உனக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் தரிசனத்தை మీతోనే கொடுப்பாரா? మాట్లాడతాడా? உங்ககிட்ட மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவாரா? మోషేతో అన్నారు మిరియం అహరోను. மோசே இடத்துல சொன்னாங்க, மீரியாம் ஆரோன்னு சொன்னாங்க. అరే నువ్వే నాయకుడివే, நீ தான் எஜமா నువ్వే நாயகரா, పాస్టర్వే, நீ தான் பாஸ்டரா, దేవుడు నీతోనే ஆண்டவர் మాట్లాడతాడా? உன்கிட்ட தான் பேசுவாரா? క్రీస్తునందు నా ప్రియమైనటువంటి என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, దేవుడికి అన్ని తెలుసండి. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ఎవరైతే పరిశుద్ధంగా நாம் జీవించడానికి பரிசுத்தமாய் வாழறதுக்கு இஷ்டப்பட ఎంత வேண்டும். సమర్పణ కలిగి ఉంటామో நாம் తెలుసు. எத்தனை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும். శరీరాన్ని నల్లగొట్టుకుంటామో తెలుసు. நம் சரீரத்தை எப்போ நம்ம அழித்து கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? విశ్వాస గురించి ఎంత ప్రార్థన చేస్తామో మీకు తెలుసు. ஒரு விசுவாசின் குறித்து ஒரு ஊழியக்காரர் எத்தனை ஜபிக்கிறார் என்று தெரியுமா చాలా உங்களுக்கு? బాధ్యత ఉందండి. அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோ ஒரு எங்களுக்கு வந்து இந்த இருக்கிறது, మీరంతా பொறுப்பு இருக்கிறது. బాగా నిద్రపోతారు మీరు. நீங்க நல்லா தூங்குறீங்க, మేము రాత్రి నిద్రపోలే, நாங்க ராத்திரி தூங்கவே இல்லை. మేము పండుకోము. நித்ர தூங்காத ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். వారి పరిస్థితి జ్ఞాపకం వస్తే వెంటనే లేస్తాం. அவங்க பரிசுத்த பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது அப்பவே எழுந்துக்கிறோம் அவங்களுக்காக ஜெபிக்கப்படி. అలాగ ఉంది, ஐயோ அவங்க குடும்பத்துல இப்படி கஷ்டமா இருக்கிறது, ఉన్నాడు, அந்த பிரதர் அவ்வளவு வேதனை பட்டு கொண்டு இருக்கிறாரு, బలహీనంగా அவங்களுக்கு பலகீனமா பலவீனமா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். తిరిగి సంతోషంగా அவங்க திரும்பி அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தோட வாழணும். దేవుని సన్నిధికి వచ్చి அவங்க సంతోషించాలి. தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்ற அவங்களுக்காக எத்தனை ஜெபங்கள் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்கள். ఇదంతా ఎప్పుడు జరుగుతుందో తెలుసా? இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? దేవుని కొరకు నమ్మకంగా పరిశుద్ధంగా ఉన్నప్పుడు, ஆண்டவருக்காக நம்பிக்கையோட பரிசுத்தமாய் வாழும் பொழுது ఈ மாத்திரம்தான். దినాల్లో నా ప్రియ బిడ్డలారా, இந்த நாளில் என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, మనకు కావలసింది நமக்கு தேவையா இருக்கிறது పరిశుద్ధత, பரிசுத்தம் மாத்திரம்தான். నమ్మకత్వము. அதுதான் நமக்கு தேவையா இருக்கிறது. అది ఉంటే பரிசுத்தம் இருந்தால் హృదయ శుద్ధి గలవారు, நம்ம இருதயம் சுத்தமா இருக்கும், ధన్యులు, நம்ம பாக்கியவான்கள், దేవుని చూస్తారు, கர்த்தரை தரிசிப்பார்கள். సరే మంచిది. ఇప్పుడు ఇంకొక మాట చెప్పి నేను ప్రార్థన இன்னொரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். వారు ఫోన్ చేస్తున్నారు, నేను ముగిస్తాను. நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நான் முடிச்சிடுறேன். చూడండి, பாருங்க, 3 విషయాలు, ఒక కట్టే కొట్టే తెచ్చండి చెప్పేస్తాను. ஒரே காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன்.
దేవుడు చూసే దేవుడు అని నేను జ్ఞాపకం చేస్తున్నాను. அவர் பார்க்கிற தேவன் என்று நான் ஞாபகப்படுத்திக் ఇక్కడ கொள்கிறேன். 7వ వచనం చదవండి దయచేసి. 7ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். చదవండి. படிப்போம். మరి యెహోవా ఇట్లనెను, నేను ఐగుప్తులోనున్న నా ప్రజల బాధను నిశ్చయముగా చూసి తిని. நான் எகிப்திலே இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை படுகிற வேதனையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். దేవుడు చూసే దేవుడు. நம் ஆண்டவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். మనం ఏమనుకుంటాము? நாம் என்ன சொல்லுகிறோம்? ఆదివారం సేవకులు కనిపిస్తే చాలు అనుకుంటాం. நம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திர கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்த்துட்டா போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ఆ మండే నుంచి సాటర్డే వరకు ఏం చేశారు? நீங்க திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரை என்ன செய்தீங்க என்று ఈ సేవకులు చూడకపోవచ్చు, ஊழியக்காரர்கள் பார்க்க மாட்டார்கள். ఆయన చూస్తున్నాడు. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே இருப்பார். ప్రతిఫలం ఇచ్చేవాడు ఆయన. அதுக்கு தகுந்த பலனை கொடுப்பார். నువ్వు ఏం చేస్తున్నావో, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ, సంఘములో ఉన్నప్పుడు కాదు, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது அல்ல, రహస్య జీవితంలో உன்னுடைய வாழ்க்கையில நீ உனக்கு தனிமையான ஒரு வாழ்க்கையில நீ வாழும் பொழுது. నేను రక్షించబడిన కొత్తలో நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல హైదరాబాద్ నుంచి కర్నూలు వెళ్ళాను. நான் ஹைதராபாத்ல இருந்து கர்னூல் போனங்க. ఒక సినిమా పోస్టర్ చూశాను. ஒரு சினிமா போஸ்டர் பார்த்தேன். కొన్ని 100 కోట్ల రూపాయలు పెట్టి తీశారంట. அது ரொம்ப கோட்டி வைத்து அவங்க விலைக்கு வாங்குனாங்களாம். నాలో పాప పురుషుడు ఉంటాడు కదా, என்னில அந்த பாவம் இருந்தது இல்லையா, கொஞ்சம் தலை தூக்குனது. వాడు ఎప్పుడు ఉంటాడు அந்த లోపలికి, பழைய மனுஷன் தலை தூக்குனான் கொஞ்சம். ఎప్పటికి వాడు నిద్రపోతా ఉంటాడు. அவன் தூங்கிட்டே இருப்பான். వాడు పోడు బయటికి, அவன் வெளியே போக மாட்டான். నువ్వు లేపితే వస్తాడు. அவன் உன்னை எழுப்புனா அவன் வந்துருவான் வெளியே. అక్కడ పోయాను కర్నూలుకి. அந்த கர்னூலுக்கு போனேன். వీడు పాతోడు లేచాడు. அந்த பழைய மனுஷன் எழுந்தான். అరే ఇక్కడ ఎవరు లేరురా, ஏய் இங்க யாரும் இல்லடா, ఎవరు లేరు ఇక్కడ, யாரும் இல்ல இங்க, వెళ్ళిపో, நம்ம ஒரு போ, நீ చూడు, நீ போய் பாரு. పోయినా போனேன். రూపాయలు టికెట్ తీసుకున్నా. ఎంత టికెట్? 100 రూపాయలు. 100 ரூபாய் டிக்கெட் வாங்குனேன். నేను బయటికి ఇట్లా లోపలికి వెళ్తున్నా, உள்ள போயிட்டு கொண்டு இருக்கிறேன். ఒక స్వరం వింటున్నాను. ஒரு సౌండ్ கேக்குறேன் நான். నా బిడ్డ, నా బిడ్డ, హైదరాబాద్ కాదనుకుంటున్నావా? இது హైదరాబాద్ இல்ல நினைச்சிட்டியா? ఇది కర్నూలు இது అనుకుంటున్నావా? కర్నూలా? ఇక్కడ నేను లేనా? இங்க நான் இல்லையா? అరే ఎవరిని నువ్వు, யாரு நீங்க? నువ్వు ఎవరిని నువ్వు நீங்க யாரு? நீங்க யாரு? ఎవరిని నువ్వు అమాయంగా చేస్తావు? நீ யாரை ஏமாத்திட்டு கொண்டு இருக்கிற? யாருக்கு மறைத்து செய்து கொண்டு இருக்கிற? ఆ స్వరం నేను విన్నానండి. ஆண்டவருடைய சவுண்ட நான் கேட்டேன். మర్చిపోయావా నీవు? நீ மறந்துட்டியா? నీ గతి మర్చిపోయావా? நீ செய்த வாக்குதானத்தை மறந்துட்டியா? நீ செய்த வாக்குதானத்தை నేను மறந்துட்டியா? చేసినటువంటి సిలువ యాగం మర్చిపోయావా? நான் உனக்காக சிலுவையில மரித்ததை நீ మళ్ళా மறந்துட்டியா? పాపపుటల్లో పడతావా? திரும்பி பாவத்துக்கு మళ్ళా போகிறாயா? నాశనానికి వెళ్తావా? திரும்பி அழிவுக்கு போய் మళ్ళా கொண்டிருக்கிறியா? దిక్కులేని వాడు అవుతావా? திரும்பி நீ யார் அனாதியாய் மாறி போறியா? ఆ సినిమా టికెట్ చింపేశాను. அந்த சினிமா டிக்கெட்டை கிழிச்சு போட்டேன். వేరోనికి ఇస్తే వాడు పోతాడు, வேற யாருக்கு நான் கொடுத்தா அவன் போயிடுவான். నేను పంపించినట్టు అవుతుంది. அது நானே அனுப்புற மாதிரி ஆயிடும். చింపేశాను. அது கிழிச்சு போட்டேன். అప్పటి నుంచి ఇప్పటి వరకు அந்த நாளில இருந்து இந்த நாள் வரை சினிமாக்கு போறது இல்ல. ஹalleluya. ఫ్యాషన్ క్రైస్ట్ అనే సినిమా వచ్చింది. ஃபேஷன் கிரைஸ்ட் అనే సినిమా வந்தது. అది సంగీత టాకీస్ చాలా చక్కగా ఉందని చెప్పారు. அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. కానీ అందులో కూడా నేను పోలేదు. ஆனா கூட நான் போல அதுக்கு. ఒకసారి థియేటర్ నుంచి బయటకు వచ్చాను. ஒரு நாள் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்துட்டேன். ఇప్పటి వరకు 35 సంవత్సరాలు 35 வருடம் ஆயிவிட்டது. మళ్ళా సినిమా நான் திரும்பி சினிமா தியேட்டருக்குள்ள கால் வைக்கல. ప్రియబిడ్డలారా, என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, పరిశుద్ధుల్ని దేవుడు హెచ్చిస్తాడండి. பரிசுத்தத்தை கர்த்தர் பெருகப்படுத்துகிறார். యేసేపు పరిశుద్ధతను కాపాడుకుంటే, பரிசுத்தத்தை நம்ம காப்பாற்றிக் கொள்ளும் பொழுது, పాపముల గురించి పారిపోయాడు యేసేపు. யோசேப்பு பாவத்தை விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஓடி போனான். అది చూశాడు దేవుడు. ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை ఏం பார்த்தார். చేశాడు తెలుసా? என்ன செய்தார் தெரியுமா? ఫరో రాజ్యానికి, அந்த பார்வோன் ராஜ்யத்துக்கு இந்த எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் வைத்தார் ஆண்டவர் அவனை. పరిశుద్ధత பரிசுத்தம் நமக்கு தேவையாக మనం இருக்கிறது. సొంతగా చేయలేము. அந்த பரிசுத்தம் நம்ம சொந்தமாய் செய்து கொள்ள முடியாது. దేవునిలో ఉంటే చేయగలం. ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது தான் அந்த பரிசுத்தத்துக்குள்ள நம்ம வாழ முடியும். కనుక చూసే దేవుడు ఆయన. அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். మోషే అనుకున్నాడు, மோசே நினைச்சிட்டாரு, అటు ఇటు చూశాడు, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாரு, ఒక ఐగుప్తును చంపేశాడు. ஒரு எகிப்தியரை சாகடிச்சிட்டாரு. ఒక ఐగుప్తును ஒரு చంపేశాడు. எகிப்தியரை சாகடிச்சிட்டாரு.
మోషేకు ఎంత కోపం ఉందో తెలుసు. மோசைக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் தெரியுமா? ఒకే దెబ్బతో ఐగుప్తుడు ஒரே அடியிலே எகிப்தியரை ఐగుప్తుడు 8 ఫీట్లు ఉంటాడండి. அந்த எகிப்தியனும் அப்படியே 8 அடி அவன். నేను యెరూషలేముకి వెళ్ళాను. நான் எருசலேமுக்கு போயிருந்தேன். ఈజిప్ట్ కూడా ఐగుప్తు కూడా వెళ్ళాను. அந்த எகிப்துக்கும் போயிருந்தேன். అక్కడ ఒక్కొక్కడు చూస్తే ఇలా ఉన్నాడు. அங்க ஒருத்தர் பார்க்கும்போது இவ்வளவு ஹைட் வெயிட் நல்ல ஹைட் வெயிட்டா இருக்கும். ఒక్క దెబ్బతో వేసేసాడు. அப்படியே பட்டட ஒரே அடியிலே சாகடிச்சிட்டாரு மோசே. మోషేను దేవుడు అలాగే పిలిచి ఉంటే, மோசே அப்படியாக கர்த்தர் கூப்பிட்டு இருந்தா, అడే పిలిచి ఉంటే அப்படி கூப்பிட்டு இருந்தா ఈ 23 లక్షల మందిని చంపేశాడు ఆయన. 23 லட்ச ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சாவடிச்சிட்டு இருப்பாரு. రోజు 100 మందిని చంపేశాడు ఆయన. ஒரு நாளைக்கு 100 பேரை 1000 பேரை சாகடிச்சிட்டாரு. 40 வருஷங்களுக்கு ఒక్కడే మిగిలేవాడు. அவர் ஒருத்தர் தான் இருந்திருப்பாரு, எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருப்பாரு. అంత కోపిష్టి, அவ்வளவு ஒரு கோபமான மனுஷன் மோசே. ఆయన దేవుడు మార్చాడు. அந்த கோபமான மனுஷனை கர்த்தர் என்ன செய்தாரு? ఎంత టైం పట్టిందో மாற்றினார். తెలుసా ఆయనకి? எவ்வளவு நேரம் கிடைச்சது தெரியுமா அவரை 40 மாற்றுறதுக்கு? సంవత్సరాలు పట్టింది. 40 வருடங்கள் మన కోపం பிடித்தது. పోదండి. நம் கோபம் போறது இல்லைங்க. మిమ్మల్ని ఏమన్నా కదిలించినాను అనుకోండి, உங்களை யாருன்னா நான் இப்படி அசைத்தனான்னு சொல்லுங்க, టచ్ చేయలేవేగా. டச் பண்ணல இல்லையா? ఆ కోపం ఎక్కడి నుంచి వస్తుందో அந்த கோபம் எங்கது வருதுன்னு தெரியாது நம்மளுக்கு. తన కోపమే తన శత్రువు. நம்ம கோபமே நமக்கு சத்ருவான். సహనము కలిగి ఉండి நம்ம சமாதானத்தோட நம்ம ఆ సేవకునికి అదే చెప్పాను. நம் பொறுமையோடு இருக்க வேண்டும். నీ కుటుంబం మార్చబడాలంటే, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் భార్య என்றால், உன் మార్చబడాలంటే, பிள்ளைகள் రட்சிக்கப்பட నీ வேண்டும் என்றால், సంఘం అభివృద్ధి உன் చెందాలంటే, சபை பெருக வேண்டும் నువ్వు என்றால், అనుకున్నవి జరగాలంటే நீ எதை நினைக்கிற அது சாதிக்க வேண்டும் నీకు என்றால், సహనము కావాలి. நீ பொறுமையோடு இருக்கணும் என்று ஒரு சேவகனுக்கு நான் சொன்ன ஊழியக்காரனுக்கு. కొంతమంది మనల్ని లాగేస్తుంటారు. சில பேர் நம்மள என்ன பண்ணுவாங்க? இழுத்துடுவாங்க. కొంతమంది కావాల్సుకొని మన మీద పోరాటం చేస్తారు. சில பேர் வேணுனே நம்ம மேல என்ன பண்ணுவாங்க? சண்டைக்கு வருவாங்க. కోపం తెప్పిస్తారండి. நமக்கு கோபம் வரணும் என்று நம்ம கிட்ட வருவாங்க, நிற்குவாங்க சண்டைக்கு. నువ్వు ప్రార్థన చేసుకుంటా, நீ ఉపవాసం ஜெபம் பண்ணும் பொழுது, நீ உபாசி இருக்கும் பொழுது వస్తారు, யாருன்னா வருவாங்க, ఏదో అంటారు, ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க, నువ్వు రివర్స్ అయిపోతావు. நீ ரிவர்ஸ் ஆயிடுவே. నీ ప్రార్థన ఎటు పోతుందో, நீ ஜெபம் எங்க போகுது அப்போ? உன்னுடைய ஜெபம், உன் உபாசம் எங்க போகிறது அப்போ? ఎక్కడో మనకు శత్రువులు ఉండరు. எப்பவுமே நமக்கு சத்துருகள் இருக்க ఎక్కడో மாட்டாங்க. బయట ఉండరు. எப்பவுமே வெளியே இருப்பார்கள். మన ఇంట్లోనే ఉంటారు. வெளியே காட்டிலும் உள்ளதான் அதிகமா இருப்பார்கள். మనమరాలు అంటది, என்னுடைய பேத்தி சொல்லுகிறாள், ఎప్పుడైనా నేను కోపడితే, நான் எப்பனா கோவப்பட்டனா, తాత தாத்தா నువ్వు కోపడొద్దు కదా, நீ கோவப்படக்கூடாது இல்லையா? నాకు చెప్తావు కదా, எனக்கு சொல்ற இல்லையா கோவப்படாதன்ட்டு? నువ్వు కోపడతావు, உனக்கு எப்படி கோவம் வருது? నాకు ఆ భయం ఎక్కువ ఉంటది ఇంట్లో. அனே சொல்லுது. ఇంట్లోనే ఉంటారండి మనల్ని. நம்ம சத்ருக்கு வீட்லயே உன் சத்ரு இருக்கிறார் என்று. అంటే మనం కోపడొద్దు. அவங்க அப்படி சொன்னா கூட நம்ம கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்க வேண்டும். చేసుకోవడానికి ఒక అవకాశం. நம்மை சரிப்படுத்திக் கொள்ள ஒரு நேரம் அது. దావీదు భక్తుడు అంటాడు, தாவீது பக்தர் சொல்லுகிறார், నీతిమంతుడు కొట్టుట నాకు తైలాభిషేకం. நீதிமானை நான் அடிக்கும் பொழுது తైలాభిషేకం, అది మనకి ఆశీర్వాదం, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. నా ప్రియ బిడ్డలారా, பிள்ளைகளே, చూశాడు, மோசே பார்க்கும் பொழுது అటు ఇటు చూశాడు, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாரு. పైన చూడలే, ఆయన மேல பார்க்கலாம் ஆண்டவரே, పైన చూడలే, மேல பார்க்கலாம் ஆண்டவரே. అటు ఇటు చూస్తాం, நாம கூட என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் யாரா இருக்கறாங்களான்னு பாக்குறோம். కానీ దేవుడు ஆனா மேல ஆண்டவர் இருக்கிறாருன்னு பார்க்கறோமா? అంత స్పష్టంగా அவர் చూస్తున్నాడు. மேல இருந்து நம்மை பார்த்து கொண்டே ఆయన இருக்கிறார். కన్నులు కప్పగలమా? அவருடைய கண்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ఆ వ్యక్తిని చంపి పాతి పెట్టాడు. ఆ மோசே அந்த நபரை சாகடிச்சிட்டான். ఆ మాటను దేవుడు చూసి ఏమన్నాడు తెలుసా? அந்த வார்த்தை அந்த மனுஷனை ஆண்டவர் மோசே பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? మోసే మోసే மோசே மோசே, ఇది పరిశుద్ధమైన స్థలం, இது பரிசுத்தமான ஸ்தலம், இது பரிசுத்தமான ஸ்தலம். உன்னுடைய பாதரட்சை கைக்கு ఎందుకంటే கொண்டு வா. నువ్వు సమాధానంగా లేవు, நீ சமாதானமா இல்ல, నువ్వు హత్య చేశావు, நீ சாகடிச்சுவ, நீ నువ్వు అనుకున్నావు ఎవరు చూడలేదని, நீ நினைச்சிட்டு யாரும் பார்க்கலனே, నేను చూశాను, நான் பார்த்துட்டேனே. నేను చూశాను. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆமா, మనల్ని ఎవరు చూడకపోవచ్చు, நம்ம யாரும் பார்க்காத இருக்கலாம், ఎవరు చూడకపోవచ్చు, யாரும் பார்க்கல நினைக்கலாம் நம்ம. దీవించేవాడు ஆனா చూస్తున్నాడు, ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். పట్టించుకునేవాడు చూస్తున్నాడు, உன்னை ஆதரிக்கிறவர் அவர் பார்த்து கொண்டே, ఆశీర్వదించాలని కోరుకునేవాడు உன்னை அவர் ஆதரிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ఒకటి చూసే దేవుడు, அவர் நம்மை பார்க்கிற தேவன். రెండవதாக నా అదే 7వ వచనం, அதே 7ஆம் నా வசனத்துல, ప్రజల బాధ నిశ్చయముగా చూసి తిని పనులలో తమను కష్టపెట్టు వారిని బట్టి వారు పెట్టిన మొరను వింటిని. ఆమేన్. ఒకటి
చూసే దేవుడు, அவர் பார்க்கிற தேவன். రెండవది இரண்டாவதாக వినే దేవుడు. அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். చాలా మంది గుసగుసలు మాట్లాడతారు, சில பேர் குசு குசு குசான்னு பேசுறாங்க, చెవులో మాట్లాడతారు, காது காதே பேசுறாங்க. మనకు సీక్రెట్ ఎందుకు? அது நமக்கு சீக்ரெட். మనం దేవుని బిడ్డలం కదా, நம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவோ, ఎవరి గురించి మనకెందుకు? இன்னொருத்தர் குறித்து நமக்கு என்னத்துக்கு? వాళ్ళ గురించి వీళ్ళ గురించి இன்னொருத்தர் வீட்டு விஷயத்தை நம்ம ஏன் பேசணும்? మన ఆశీర్వాదం ఎందుకు పోగొట్టుకోవాలి? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஏன் நம்ம வந்து நம்ம మాటలు మనం ఎందుకు మాట్లాడాలి? நம்ம விட்டுறணும்? நமக்கு வேலைக்கு வராத விஷயங்களே நம்ம ஏன் பேசணும்? సంఖ్యాకాండం 12వ అధ్యాయంలో ఒక మాట ఉంటది. நம்பர்ஸ் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்குது. என்னாகும் 12ஆம் அதிகாரத்துல ஆரோனு மீரியாமு మోషే గురించి మాట్లాడారు. மோசே குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். మోషే వినలేదు ఆ మాట, அந்த வார்த்தையை மோசே கேட்கல. అక్కడ ఒక మాట ఉంటది, அப்போ அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது. దేవుడు ఆ మాట వినెను. அவர்கள் இருவரும் பேசுகிற வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். దేవుడు ఆ మాట వినెను. அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார் என்று. మన మాట చాలా శక్తివంతమైన, நம்ம வார்த்தை ரொம்ப பலம் உள்ளது, చాలా దీవనకరమైన మాట. அது ரொம்ப உயிருள்ளதாக இருக்கிறது. మాట్లాడితే దయ్యాలు పారిపోతాయి, நாம வார்த்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது, కాని పనులు కూడా జరుగుతాయి. எல்லாம் ஆகாத காரியங்களை கூட செய்கிற தேவன் நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது. దేవుని శక్తి, దేవుని యొక్క అభిషేకం మన మీద ఉంది. ஆர்த்தருடைய ஆவி அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால నువ్వు ప్రార్థన చేయి, దేవుడు తప్పక నీకు సాయం చేస్తాడు. நீ ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உனக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். తేటగా ఉండాలా? அப்போ உன் வார்த்தை எப்படி இருக்கணும்? నీ మాట ఆయన చెవులు పడినప్పుడు, உன்னுடைய வார்த்தை அவர் கேட்கும் பொழுது ప్రభు అనాలే, ஆண்டவர் சொல்லணும், నా బిడ్డ నా గురించి யா குமார்த்தி என்னை குறித்து தான் பேசுகிறது, మాట్లాడుతుంది, நல்ல வார்த்தை தான் பேசுது, దీవెనకరమైన మాట அது మాట్లాడుతుంది, உயிருள்ள வார்த்தை தான் అది பேசுகிறது, ఆశీర్వాదకరమైన அது ஆசீர்வாதமான வார்த்தை தான் దేవుడు பேசுகிறது. వినే దేవుడు. ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். సీమోను ఇంట్లో ప్రభు ఉన్నాడు. சீமோன் வீட்டிலே ஆண்டவர் இருக்கிறாரு. పాపాత్మురాలైన స్త్రీ వచ్చింది, அந்த பாவியான ஸ்திரீ வருகிறாள், ఆమె పాదాలు కడుగుతుంది, ఆయమ్మ పాదத்தை కడుగుறாள். క్రీస్తునందు నా ప్రియమైన, నేను ముగించడానికి నాకు కంక్లూషన్ రావడం లేదు, முடிக்கிறது கன்க்ளூஷன் வரல. నన్ను మళ్ళా నేను వస్తానో రాదని నేను కంప్లీట్ చేయాలనుకుంటున్నాను. కానీ దేవుని సన్నిధిలో అమ్మ, ஆண்டவருடைய சமூகமா இது. బిడ్డల, ஆமென். నా మాటలు మీరు తీసుకోండి. இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அவர் பார்க்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், ஆண்டவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக இறங்கி வருகிற தேவன், அவர் இறங்கி வருகிற தேவன், நம் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு உள்ள வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பரிஸ்திதியை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்க குடும்பத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். யாரையும் மறந்து போகிற தேவன் அல்ல. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குணாலன் ஐயா அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும், ரொம்ப பிரியமானவர். ఆయన గురించి నేను ప్రార్థన చేస్తున్నాను, அவரை குறித்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். నా గురించి కూడా మీరు ప్రార్థన చేయండి. எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். దేవుడు మిమ్మల్ని దీవించును గాక. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ఆమేన్. ஆமென். ஆமென்.